எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. హాయ్ ఎల్లరికూ హ్యాపీ దివాళీ. అందరికీ హ్యాపీ దివాళీ. ఈరోజు అయితే మేము దీపావళి ఎలా సెలబ్రేషన్ చేసుకున్నాం అనేది ఒక చిన్న బ్లాగ్. காலையில எந்திரிச்சு ரெடியான உடனே பசங்க பட்டாசு வெடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 மணி ஆயிடுச்சு. பட்டாசு வெடிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 பசங்க அண்ட் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து போய் வெடிக்கிறாங்க. மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே என் ஹஸ்பண்ட், தம்பி அண்ட் தம்பி ஒய்ஃப், பசங்க 4 பேர் வந்திருந்தாங்க. இன்னும் தீபாவளி வந்து ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக நடந்துச்சு. ஸோ 4 பேரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பசங்க 4 பேர் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஸோ வெளியே வந்து விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் எந்த தீபாவளியில் இருந்தால் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதே பழக்கத்தில் வந்து நான் வந்து இங்கே விளக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் வெளியே வைக்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தா யாருமே வந்து வெளியே விளக்கே வைக்கலை. ஸோ இது வந்து எனக்கு பழகிடுச்சு. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெளியே வைக்கலான்னே போய்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. எனக்கு தீபாவளி ஈவினிங் வந்து நிறைய பேர் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து என் தங்கச்சி இந்த மாதிரி கோலம் எல்லாம் போடுறாங்க. ஸோ அவங்க வந்து அக்கா நீ கோலம் போடுற மாதிரி ஒரு வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோக்கா, நான் ரெடி பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுத்துருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த கோலம் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஜஸ்ட்டு நான் வந்து பில்டப்காக லைட்டாக கோலமாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வெளியே அண்ட் பால்கனி ஏரியாவில் நல்லாவே வந்து விளக்கு வச்சுட்டோம். வச்சுனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே போயிட்டு பட்டாசு வெடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பேருமே வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து பட்டாசு வெடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை கண்காணிக்கிறதே எங்களுக்கு வேலையாகி போச்சு. ஸோ நாங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு பட்டாசு கூட வெடிக்கிறதுக்கு. எனக்கு அவ்வளோ பயம். சேம் என் தங்கச்சி கூட அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டாசு தான் நாங்கள் வெடிச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் பசங்களை வச்சு பட்டாசு வெடிக்கிறது. என் ஹஸ்பண்ட் அண்டு அவங்க தம்பி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதோ சின்ன இது வச்சு சின்ன பட்டாசு வச்சு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இந்த புஸ்வானம் நான் வந்து வெடிக்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ பயந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசிக்கு அது வெடிக்கவே இல்லை. அப்புறம் இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன், அது வெடிச்சிருந்தது நல்லா. அதுக்கே நான் அவ்வளோ பயந்து ஓடி போயிடுவேன். ஸோ எனிவே தீபாவளி நல்லா செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நல்லாவே ஹாப்பியாக ஜாலியாக நடந்துச்சு. மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் பட்டாசு வெடித்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் என் ஃபேமிலி கூட என் ஹஸ்பண்ட் தம்பி ஃபேமிலி கூட ஜாயின்ட் ஆகி ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். நல்லா வெடிச்சிருக்கோம். எல்லா பட்டாசுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இந்த தீபாவளி செலிப்ரேஷன் நடந்துச்சு? என்னென்ன ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பண்ணீங்க எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்படியே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.